ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உசேலோட ஒர்க் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். லைக் தட் இந்த வீக் செஷனோட பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் வந்து கோட் ரிவ்யூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து உங்கள் மென்டார் கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னேன். பட் அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ நானே வந்து அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன். நீங்கள் பண்ண ஒர்க்கை கிளாஸில் வச்சு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒருத்தர் பண்ண மிஸ்டேக் வந்து இன்னொருத்தர் பண்ணாம இருக்க சான்ஸ் இருக்கும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இப்போ இண்டெக்ஸ் ஃபைல் index.html இருந்து டாட் கொடுத்தா ஒன் ஸ்டெப் பேக் போகும். ஸோ ஒன் ஸ்டெப் பேக்னா என்னன்னா, இது எந்த ஃபோல்டர்ல இருக்குதோ, இந்த ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அதுக்கு பேக்ல போகும். ஸோ இது வந்து எந்த ஃபோல்டர் இருக்கு, போர்ட்ஃபோலியோங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. இண்டெக்ஸ் ஃபைல் வந்து இந்த லைன் வச்சு தான் போர்ட்ஃபோலியோங்கிற இருக்கு. ஸோ ஒன் ஸ்டெப் பேக் போயிடும். ஸோ ஒன் ஸ்டெப் பேக் போச்சுன்னா இதால வந்து சிஎஸ்எஸ் போர்ட்ஃபோலியோ எதாவது ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, திரும்ப வந்து போர்ட்ஃபோலியோக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ விட்டு வெளியில போயிட்டு தென் யூ வில் கம் பேக் டு போர்ட்ஃபோலியோ, தென் அசெட்ஸ்ங்கிறது வந்து ஆக்சஸ் பண்ணும். இதுல இது வந்து நம்ம கொடுத்துருக்கவே வேணாம். ஏன்னா நான் ஒரு பேக் போயிட்டு திரும்ப போர்ட்ஃபோலியோக்குள்ள வரேன். அதுக்கு பதிலாக நான் டேரக்டா index.html இருந்தேன்னா, index.html எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குதோ அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற மற்ற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை என்னால டைரக்டா index.html இருந்து கால் பண்ண முடியும். ஓகேவா? எந்த ஃபைல நீங்க கால் பண்றீங்களா, இப்போ index.html தான் HTML இருந்து தான் கால் பண்றீங்க, கரெக்டா? எந்த இடத்துல இருந்து கால் பண்றீங்களோ அந்த ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்குதோ அதுக்குள்ள இருக்கிற மற்ற ஃபைல் எல்லாத்தையும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் index.html இருந்தனால அபவுட் ஆக்சஸ் பண்ண முடியும், as well as இந்த 4 ஃபோல்டரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து இது கொடுத்துருக்க வேண்டிய நீட் இல்லை. கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பட் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது இப்போ கோட் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு 2 minutes guys, I will be back. Okay, I'm back. Right. So
இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. பட் இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள இருக்குது. பட் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஹெட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சைல்டும் ஹெட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சைல்டும் இமேஜ் சைல்டு எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். பட் இது மட்டும் இங்க தள்ளி போய் இருக்குது. ஸோ இதை வந்து நான் டேப் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இதே மாதிரி நீங்க பேஜ்ல எங்க வேணா அந்த ப்ராப்ளம் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. பட் he has written very well. பட் எல்லாரும் வந்து இவ்வளவு கிளீனா எழுதியிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எப்போதும் என்ன பண்ணுங்க, எக்ஸ்டென்ஷன்ல பிரிட்டியர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. பிரிட்டியர்னு டைப் பண்ணீங்கனாலே வரும். பிரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர்னு ஒன்று இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இன்ஸ்டால் பண்ணாம பிரிட்டியர்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் வரும். அதை கொடுத்து வச்சுக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு தடவை உங்க விஷுவல் ஸ்டுடியோ கூட க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. தென் இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் Ctrl+Shift+P செட் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒன்று வரும். இதுல ஃபார்மட் டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறதுனால ரீசென்ட்லி யூஸ்ல காமிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்காது. நீங்க ஃபார்மட் டாக்குமெண்ட் கொடுத்தாதான் வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மட் ஆயிரும். இது மட்டும் ஏன் ஃபார்மட் பண்ண மாட்டேங்குது? அது ஹெட்டுக்குள்ள ட்ரீட் பண்ண மாட்டேங்குது. டோன்ட் நோ வை. ஓகே, மோஸ்ட்லி அந்த என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அதுவே ஃபார்மட் பண்ணும். இப்போ இதை வந்து something not working. Once again, ஓகே, நான் இதை ஃபிக்ஸ் பண்றேன். பட் யூஸ்வலாக இது ஒர்க் ஆகணும் ஏன்னு தெரியல. ஓகே, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். Ctrl+Shift+P கொடுத்துட்டு ஃபார்மட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்க மிஷின்ல மோர் தென் ஒன் எடிட்டர் வந்து ஃபார்மேட்டர் வந்து இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும். அதுல நீங்க வந்து இந்த பிரிட்டியர் கோடை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். uninstall it. டிஃபால்ட்டா இருக்கிறத நான் சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ பிரிட்டியர் இல்லாம டிஃபால்ட்டா விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயே வந்து இன்பில்டா ஒரு ஃபார்மேட்டர் இருக்கும். அதை வச்சு இப்போ நான் வந்து ஃபார்மேட் பண்ணிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ நான் என்னோட கோடு வந்து நீட்டா இல்லைனாலும் Ctrl+Shift+P ஃபார்மட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தா நமக்கு வந்து கோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ நீங்க இப்போதைக்கு பிரிட்டியர் யூஸ் பண்ண வேண்டாம். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த பிரிட்டியரை விட்டுட்டு நீங்க டேரக்டா இது கொடுத்தீங்கனாலும் போதும். எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜில் வச்சுட்டு Ctrl+Shift+P
ஃபார்மட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்க டாக்குமெண்ட் வந்து ஃபார்மட் ஆகிக்கும். அண்ட் நான் இன்னைக்கு கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் நோட்ஸ் எடுங்க. கிளாஸ் முடிஞ்சதும் உங்க நோட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணணும். இப்போதைக்கு 2 பாயிண்ட் பேசியிருக்கோம். ஒன்று வந்து டாக்குமெண்ட் ஃபார்மட் பண்றது, இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்குறது. Everyone should share their notes after the class. Document. First one வந்து ரிலேட்டிவ் பாத். நீங்க என்ன பண்ணிருந்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இதுல இருந்து போர்ட்ஃபோலியோ வெளியில பேக் போயிட்டு திரும்ப போர்ட்ஃபோலியோக்குள்ளேயே வந்துருந்தீங்க. ஓகே. அது வந்து நீட் இல்ல. இப்போ நீங்க வந்து அது எப்போ கரெக்ட்னா, நான் வந்து வேற ஃபோல்டருக்கு போகணும், லைக் சிஎஸ் ஃபோல்டருக்குள்ள போகணும், ஆர் இந்த இண்டெக்ஸ் ஃபைல கால் பண்ணணும், இந்த ரெஸ்யூம்குள்ள போகணும் அப்படின்னா தென் கண்டிப்பா நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ விட்டு வெளியில வந்தா ஆகணும். ஸோ அது நீட் இல்ல. அதனால அப்புறம் இந்த மாதிரி இமெயில் எல்லாமே இருந்துச்சுன்னா இது வந்து கிளிக்கா வைக்கணும். கரெக்டா இதை கிளிக் பண்ணா ஒரு இமெயில் போற மாதிரி வைக்கணும். ஸோ இதை வந்து ஸ்பேன் டேக்ல போடாம டேக்ல போட்டுட்டு ஹெச்எஃப்சி ஃபோல்டர்ல இமெயில் ஐடிக்கு முன்னால அந்த டபுள் கோட்டுக்கும் இமெயில் ஸ்டார்டருக்கு முன்னால மெயில் டு கோலன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு லிங்க் ஆக்ட் ஆகும். அப்புறம் இன்லைன் ஸ்டைல்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். இன்லைன் ஸ்டைலே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இப்போ ஐகோ ஃபாண்ட் சர்டிஃபிகேட் இப்போ கவுண்ட் பாக்ஸ் இருக்கா, ஸோ கவுண்ட் பாக்ஸுக்கு நீங்க கண்டிப்பா சிஎஸ் எழுதிருப்பீங்க. ஸோ கவுண்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற ஐக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டேக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க ஸ்டைல தான் வந்து இதை அப்ளை பண்ணணும். இன்லைன்ல கலர் அப்ளை பண்ணக்கூடாது. சேம் நீங்க இமெயில் ஐடி நீங்க கொடுத்துப்பீங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பருமே வந்து நம்ம இப்போ கிளிக்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மொபைல்ல தான் நம்ம பேஜை ஓப்பன் பண்ணுவாங்க. உங்க ஃபோன் நம்பர் வித் கண்ட்ரி கோடோட டைப் பண்ணிக்கோங்க. பட் ஸ்பேஸ் விடாதீங்க. ஏன்னா ஒரு ஹைஃபன் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால டெல் கோலன் அப்படின்னு போடுவோம். விச் மீன்ஸ் இது வந்து ஃபோன் அப்படின்னு சொல்றோம், நம்ம மொபைல் நம்பர் டெலிஃபோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ தட் யூசர் இது மேல கிளிக் பண்றப்போ உங்க அப்ளிகேஷன்ல இப்போ உங்களோட ஸ்மார்ட் போன்ல இந்த சைட் ஓபன் பண்றீங்கன்னா அதுல இருக்கிற டிஃபால்ட் காலிங் ஆப் எதுவோ அதை வந்து ஓபன் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி இதுக்கும் அதே மெயில் டு ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பீங்க. அதை பண்ணீங்கன்னா உங்க மிஷின்ல இருக்கிற டிஃபால்ட் இமெயில் ஆப் எதுவோ அதுல வந்துட்டு உங்களோட இமெயில் போறதுக்கு தேவையான எல்லா வேலையும் அது பண்ணும். give a try. இதுவும் அதே மாதிரி தான். நீங்க இந்த போர்ட்ஃபோலியோ போகணுங்கிற நீரே இல்லை. ஸ்லாஷ் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா ஒரு ரூட்ல இருந்து கால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே சார். Sir, these mistakes should be rectified. Yeah, sure, no problem. Okay, sir. And empty lines வந்து எப்போதும் என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எம்டி லைன்ஸ் இருக்கிறது வந்து ஓகே, பட் முடிச்சதும் கையோட அந்த எம்டி லைன்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணி இந்த எம்டி லைன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி. ஓகே சார்.
HTML looks perfect. And இந்த மாதிரி 6 times இருந்துச்சுன்னா நீங்க வந்து 3 times அந்த நம்பர் கொடுத்தாலே போதும். சேம் நம்பர் 6 times இருக்கு அப்படின்னா நீங்க 3 times இதோ கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 6 times f கொடுக்குற மாதிரி. ஓகே ஓகே. பட் இங்க வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. இது வந்து சேம் நம்பர் இல்ல, அதனால we cannot use here. பட் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கலாம் ஒரே நம்பர் இருந்துச்சு. ஓகே சார். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்டர் எழுதிப்பீங்க, அப்புறம் நீட் இருக்காது அப்படின்னா நீங்க வந்து அதை டெலீட் பண்ணிடணும். ஓகே சார். எம்ப்டி செலக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நோ எம்ப்டி செலக்டர். நோ எம்ப்டி செலக்டர்ஸ். அதான் வேற எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. ஆல் குட். இதுக்கு மட்டும் நீங்க வந்து இது நீங்க அது சொன்னீங்க சார், அதான் பண்ணிட்டேன். ஓகே, அந்த பார்டர் மாதிரி சம்திங் போட்டு இதாவது. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பேசிங். இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்க இதுல வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுக்கணும். இந்த காப்பி ரைட்டுக்கும் இதுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் வந்து நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது ரொம்ப ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அது ஒண்ணு. அப்புறம் இதை ஓவர் பண்றப்போ நீங்க ஏதாவது கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை. இதோட ஓவர்க்குன்னு சொல்லி நீங்க ஒரு எஃபெக்ட் எழுதலாம். மோஸ்ட்லி எல்லா லிங்க்குமே வந்து நீங்க ஓவர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவருக்கு ஸ்டைல்ஸ் இருக்கிற மாதிரி. அண்ட் அந்த டைமென்ஷன் அந்த இதுக்கு நீங்க கொடுக்குற ஸ்டைல் தான் ஓவர் ஸ்டைல் வந்து எதுவா இருக்கக்கூடாதுன்னா டைமென்ஷன் ஓரியன்ட் ஸ்டைல்ஸா இருக்கக்கூடாது. லைக் இதுக்கு மட்டும் ஓவர்ல மட்டும் பேடிங்கை ஜாஸ்தி பண்றது, ஃபான்ஸ் ஜாஸ்தி பண்றது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படின்னு என்ன டிசைன் வந்து உடையும். அப்படி இல்லாம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றது ஆர் ஷேடோ எஃபெக்ட் சேஞ்ச் பண்றது, அதனால டைமென்ஷன் லெவல் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. பட் கலர்ஸ் ஓரியன்ட் சேஞ்சஸ் இருக்கும், எஃபெக்ட் ஓரியன்ட் சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் வந்து ரெட் ஆகும், கலர் வந்துட்டு கொஞ்சம் கொடுக்கலாம். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்றவங்களாம் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அந்த டிசைன் பை பூட்ஸ்ட்ராப் மேட் வேண்டாம், இதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. அப்புறம் நம்ம அந்த கோட் அப்படியே அங்க இருந்து எடுத்தோமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் வரும். ஓகே ஓகே.
இங்க பண்ணிட்டீங்களே இது எஃபெக்ட். ஓகே சார், ஷூர். அது சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதே. ஓகே. அண்ட் தென் இதை கிளிக் பண்ணா உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு தான் போகணும். இங்க வந்து நீங்க லிங்க் கொடுக்கல. இதை கிளிக் பண்ணா கண்டிப்பா உங்களோட பேஜுக்கு தான் போகணும். ஸோ உங்ககிட்ட அட்லீஸ்ட் லிங்க்டினாவது இருக்கணும். இன்ஸ்டாகிராம் நான் வந்து சோசியல் மீடியாக்கே வராத பையன் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு லிங்க்டின் வந்து மேண்டேட்டரி தேவை. நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபேஸ்புக் இருக்கும், இன்ஸ்டா இருக்கும், லிங்க்டின் இருக்கும். இந்த 3 இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒஸ்ட் கேஸ் இல்ல நான் ஃபேஸ்புக்கே வராத பர்சனா இருந்தாலும் உங்களோட ஏஜ் குரூப்புக்கு யூ வில் ஹேவ் இன்ஸ்டா அண்ட் லிங்க்டின். ஓகே ஓகே சார். ஓகே. சோ அந்த சர்டிபிகேட் ஏதோ சொன்னீங்களே ஒரு தடவை மறுபடியும் சொல்லிடுங்க. எது இது சர்டிபிகேட்? இதுக்கு வந்து நீங்க பேக்ரவுண்ட் இமேஜா கால் பண்ணிருக்கீங்களா? ஓகே. இது மட்டும் இமேஜ் தம்ப்நெயில் ஒரு கிளாஸ் நேம் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து நீட்டா இருக்கும் பார்க்க. ஓகே சார், ஓகே. காட் இட். கைண்டா ஒரு ஃப்ரேம் மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், ஓகே ரைட். ஹலோ, என்ன பண்ற? ரெஸ்ட் லுக்ஸ் குட் தான். வேற எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தேவையில்லை. யூ ஹவ் டன் ரியலி a good job. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சுசேலுக்கு என்னென்ன ஃபீட்பேக்லாம் கொடுத்தனோ அதே மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க உங்க கோட்ல மற்றவங்களும் அவங்க கோட்லயும் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும். நான் உங்க கோடுல பார்த்து நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் சென்னாவோட பார்க்கலாம். ஏன்னா உங்களோட இதான் நீங்க பண்ணியிருந்த ஒர்க்கா ஜனா இருக்காங்களா? ஸோ இதான் நீங்க லாஸ்டா பண்ணியிருந்ததா? அதுக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா? உங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் ஒரு சைட் பார்த்து அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த சைட்டோட லிங்க்கும் ஷேர் பண்ண முடியுமா சாட் பாக்ஸ்ல? எந்த சைட்டை ரெஃபரன்ஸா வச்சு நீங்க பண்ணீங்கன்ட்டு? ஓகே. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா டிசைன் வித் பூட்ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணோம் ஆப்வியஸ்லி. அதுக்கு அடுத்தது
எனக்கு ஃபாண்ட்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குதோன்னு தோணுது. இதுல இது ஒரு ஃபாண்ட்ல பண்ணியிருக்காங்க, இது வேற ஃபாண்ட்ல இருக்கு. அப்புறம் இது ஏதோ அண்ட் இந்த மாதிரி டிராப் டவுன் இந்த மாதிரி லிங்க்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எழுதுனது வந்து டெம்ப்ளேட்டுங்கிறதுனால அவங்க வச்சிருப்பாங்க. பட் நம்ம பேஜ்ல வந்து உண்மையிலே அப்படி ஒரு பேஜ் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது லிங்க் வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அபவுட் பேஜ்ல எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கோட் பார்த்துக்கிறேன். எம்டி லைன் ரிமூவ் பண்ணணும். நீங்களுமே வந்து நாண்டி ஃபுல்ல பேக் போயிட்டு திரும்ப வரணும்னு அவசியமே இல்லை. இதான் நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் வந்து இன்னொருத்தரும் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருத்தர் கொடுத்த ஃபீட்பேக் வச்சு அதர்ஸ் கேன் ஃபிக்ஸ் இட். அடுத்து ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், வேவ் ஐகான் ஜென்ரேட்டர்னு கொஞ்சம் உண்டு. இதுல உங்க போட்டோ வச்சும் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாச்சும் லெட்டர்ஸ் வச்சு கூட நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ உங்க நேம்ல இப்போ வந்து ஜனானா ஜேவா, ஜே கிளிக் பண்ணா யூ வில் கெட் சோ மெனி ஐகான்ஸ். இதுல எந்த ஐகான் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட சைட்டுக்கு இந்த கலர்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அண்ட் இது பார்க்க கொஞ்சம் டல்லா தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன ஐக்கானா தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு ஸ்கிரீனுக்கு வந்துச்சு. ஓகே, நான் எங்க டவுன்லோட் ஆயிருந்துச்சோ அங்கிருந்து நான் அந்த ஃபைலை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போயிட்டு ஹேண்டி இமேஜஸ்க்குள்ள போயிட்டு பேஸ்ட் பண்ணா இங்க பேஸ்ட் ஆகல. ரைட் கிளிக், ரிவீல் இன் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் பேஸ்ட். சேவ் ஐகான் ஒன்று எடுத்துட்டு வந்தாச்சு. Now you can add save icon in your project. Save icon. இது சின்டாக்ஸ், அதுல நீங்க உங்க பாத் மட்டும் கரெக்டா கொடுத்தா போதும். இமேஜ்ல சேவ் ஐகான் எந்த பேஜ்ல ஆட் பண்ணி இண்டெக்ஸ் பேஜ்ல ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி நீங்க எல்லா பேஜுக்கும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐகான் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்பவே கரெக்டான ஐகான் போடுங்க, ஏன்னா இது அதுக்கப்புறமா போடுறதுனாலும் போடலாம், பட் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் இது வந்து டெலீட் ஆகாது, கேஷ்ல போய் உட்காந்துக்கும். அதனால நீங்க அவங்க கேஷ்லாம் கிளியர் பண்ணி செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே இந்த சேவ் ஐகான் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். கோட் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். எம்டி லைன்ஸ் டெலீட் பண்ணணும்.
அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து REL வந்து ரைட் சைடுல இருக்கு இந்த ஆட்ரிபியூட் இதுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ அந்த ஆர்டர் வந்து நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளாஸ் நேம்ல 2 ஸ்பேஸ் தேவையில்ல, ஒரு ஸ்பேஸ் போதும். இந்த மாதிரி ஆட்ரிபியூட்டுக்கும் 2 ஸ்பேஸ் தேவையில்ல, ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா போதும். ஃபார்மட் பண்ணாம இருக்கு டாக்குமெண்ட். Ctrl+Shift+P ஃபார்மட் டாக்குமெண்ட். இந்த டிராப் டவுன் நான் வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எல்லையை நீங்க அப்படியே தூக்கிடலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்க கிளாஸ் நேம் கொடுங்க. இப்போ இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது கிளாஸ் நேம் கொடுத்துருப்பீங்க, அதை டெலிட் பண்றப்போ அந்த லாஸ்ட்ல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த பேராகிராஃபை தூக்கிடலாம். தட்ஸ் இட். பேஜ் முடிஞ்சிச்சு. அதே ஃபேவைக்கான நீங்க ஆட் பண்ணிப்பீங்க. அடுத்தது இதையும் ஃபார்மட் பண்ணணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் லைன் மடிச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்க சேம் லைன்ல எழுதிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு டைப் பண்றது கஷ்டமா இருக்குன்னா வியூல போயிட்டு வேர்ட் ட்ராப்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் லைனுக்கு வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது முடிஞ்சதும் செகண்ட் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. எனக்கு ஒரே லைன்ல இப்படி ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார் பண்ண கஷ்டமா இருக்குன்னா நீங்க வந்து Alt Z கொடுத்தீங்கனாலே போதும். வேர்ட் ட்ராப் வந்து டாக் லைன் இந்த மாதிரி வந்துக்கும். பட் நீங்களா கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் லைன்ல எட்டு வராதீங்க. இந்த ஆட்ரிபியூட்டுக்காக நான் நெக்ஸ்ட் லைன் எட்டு வருவேன் அப்படின்னு எட்டு வராதீங்க. ஒரு டேகா நெக்ஸ்ட் லைனுக்கு எடுத்துட்டு வர்றது வேற, இப்படி எடுத்துட்டு வர்றது வேற. அந்த டேகையே நடுவில் ஒரு ஆட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு எட்டு வருது வேற. எல்லாத்துக்குமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி எந்த எலமெண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு எடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லைக்குள்ள டிவ் இருக்கு, டிவ் வந்து நெக்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இந்த ஐ வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ஆக்சுவலா கரெக்டா எழுதிருக்காங்க. எதை வந்து நீங்க நெக்ஸ்ட் லைனுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அது வந்து பிளாக் எலமெண்டா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு எடுத்து வரணும். டிவ் இஸ் அ பிளாக் எலமெண்ட், ஸோ யூ கேன் பிரிங் இட் டு நெக்ஸ்ட் லைன். பட் இன்லைன் எலமெண்டா இருந்துச்சுன்னா ஐ ஏ அந்த மாதிரி டேக்ல ஸ்பேனு ஸ்ட்ராங் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே வந்து இன்லைன் எலமெண்ட்ஸ். அதை வந்து நீங்க பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டான ப்ராக்டிஸே. ஃபோன் நம்பர், இஃப் யூ டோன்ட் விஷ் டு ஷேர் யுவர் பர்சனல் நம்பர், யூ கேன் ஷேர் யுவர் டேட்ஸ் நம்பர், நோ ப்ராப்ளம். ஏன்னா நாங்கள் இதுதான் வந்து இதாக கொடுக்கலான் இருக்கோம், உங்களோட ரெசியூமாவே கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ யூ கேன் கன்சிடர் கிவிங் அட்லீஸ்ட் யுவர் டேட்ஸ் ஃபோன் நம்பர். கோடு வைஸ் இந்த சேஞ்சஸ் பண்ணா போதும். இப்போ நான் சொல்லியிருந்த சேஞ்சஸ் CSSல அண்ட் சிஎஸ்எஸ்ல இந்த மாதிரி நீங்க jana.css கிளாஸ் நேம் வைக்கக்கூடாது, ஃபைல் நேம் வைக்கக்கூடாது. இட் ஷுட் பி மீனிங்ஃபுல், லைக் main.css அந்த மாதிரி தான் வந்து நேம் இருக்கும். டிஸ்பிளே
கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. எனக்கு ஒரு நிமிஷம். கேக்குது மட்டும் தான் கேட்டுச்சு, கேக்குதா மட்டும் தான், வேற எதுவும் கேட்கல. சர்வீஸ் பேஜ்ல ஹோவர் பண்ணா டாப்ல இருந்து பாட்டம் வர மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியல சார். ஓகே, அதை நான் ஃபிக்ஸ் பண்றேன். அபவுட் பேஜ்ல தானே? சர்வீசஸ் பேஜ்ல. சர்வீசஸ் பேஜ் இல்லையா? ஓகே ஃபைன், நான் ஃபர்ஸ்ட் கோடு முடிச்சுக்கிறேன். தென் இந்த வீக் ஃபுல்லாமே இதை தான் நம்ம பண்ண போறோம். கோடு மட்டும் தான் பார்க்க போறோம். உங்க கோட பார்க்க போறோம், உங்க கோட மட்டும் தான் பார்க்க போறோம். which means எல்லாரோட கோடையும். ஏன்னா நான் பாட்டுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு உங்க கோடு வந்து அப்படியே பிகினர் லெவல்ல இருந்துச்சுன்னா தென் நம்ம ப்ரோக்ராம் எடுத்துட்டு போறதே வந்து யூஸ் இல்லை. ஸோ லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் யுவர் கோட். அண்ட் இந்த மாதிரி நீங்க கஸ்டம் ஃபாண்ட் யூஸ் பண்றப்போ கண்டிப்பா பேக்கப்க்கு ஒரு லோக்கல் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். ஏரியல் ஆர் உங்க மிஷின்ல இருக்கிற ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். பாப்பிங்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிருக்கீங்க, பே ஃபேர் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களா? கஸ்டம் ஃபாண்ட் இன்க்ளூடே பண்ணல. நீங்க இந்த மாதிரி கஸ்டம் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் தட் இன் யுவர் ஹெட்டர், அப்படின்னா அது ஒர்க் ஆகும். ஹோம் பேஜ்ல மட்டும் ஆட் பண்ணீங்க. ஹோம் பேஜ்ல ரேலிவேங்கிற ஒரு ஃபாண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்க கோட் உங்க பேஜ் வந்து பார்த்தா நல்ல ஃபாண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ப்ளே ஃபேர் டிஸ்பிளேன்னு ஒன்று யூஸ் பண்ணிருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி இது வந்து கூகுள் ஃபாண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட் அடுத்து இன்னொன்று என்ன இருந்துச்சுன்னா பாப்பிங்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. இதுல ரெகுலர்னு ஒன்று இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிபிக் வெயிட் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் 200, ஃபாண்ட் வெயிட் 100 அப்படி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபாண்ட்ஸ் ஸ்டாட்டிக் ஆட் பண்ணிக்கோ. ஸோ 2 டைம்ஸ் ஆட் பண்ண அவசியம் இல்லை. இதுல இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு எல்லோ கலர்ல இருக்கு, அதுக்கப்புறம் ரெட் கலர்ல எல்லாம் இருக்கு. ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஏதோ சின்டாக்ஸ் எரர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லோ கலர்னா ஏதோ வார்னிங் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்க போய் செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளூ கலர்ல ஒரு லைன் தெரிஞ்சுன்னா வீடியோல எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல, பட் உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ரைட் சைட்ல இருக்குல்ல ப்ளூ கலர்னா அங்கதான் உங்களுடைய கரண்ட் லைன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெட் கலர் ஒன்று இருந்துச்சுன்னா அங்க ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க அப்படியே எடுத்துட்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். கலர் ஒன்று கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வேல்யூவே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ் எரர் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்க டாக்குமெண்ட்டை பார்த்தா இது அந்த ஃபைல் இப்போ வந்து அந்த மிஸ்டேக் இருக்கும்போது இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கனாலே ரெட் கலர்ல இருக்கும். அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து கலர் மாற்றணும். அடுத்தது வார்னிங்ஸ் இருக்கு. வார்னிங் காரணம் எம்டி செலக்டர் இருக்கிறது.
That's it. இப்பவே ஒரு கலர் சேஞ்ச் ஆயிருக்கும், நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா. வார்னிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டார்க் எல்லோவா இருக்கும். ஓகே, அண்ட் எம்டி லைன் நான் சொன்ன மாதிரி அதை டெலீட் பண்ணணும், ஃபார்மட் பண்ணணும். இது வந்து டேப் ஆயிருக்கு, இது டேப் ஆகல. Control Shift P, format document. There is no formatter for CSS installed. Install formatter. Prettier தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா சரி ஆயிடுச்சு. இப்போ ஃபார்மட் ஆகுது இன்னொரு டாக்குமெண்ட் prettier வச்சு. ஓகே, உங்களோட ரெஃபரன்ஸ் சைட்ல ஓபன் பண்றேன். ஸோ இது அபவுட் பேஜ்ல பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ உங்க அபவுட் பேஜ்ல இது இருக்கு. இங்க வந்து தேவையில்லாம கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கு. எதுக்கோ 100 VH கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். VH தேவையில்லை, இதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும். இந்த பார்டர் இந்த இமேஜுக்கும் ப்ரீவியஸ் செக்ஷனுக்கும். ஸோ இந்த செக்ஷனுக்கு கொஞ்சம் பேடிங் டாப் கொடுத்து கொஞ்சம் கீழே எடுத்துட்டு வரணும். அண்ட் இந்த ஐகான்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லீனா இருக்கு, இது வந்து திக்கா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கொடுக்க கூடாது. ஒரே ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா அப்படி வராதே. இது கைக்கு ஃபாண்ட் இருக்கு. இதான் ஒரே லைன் வெயிட் இருக்கிற மாதிரி ஐகான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ்மே எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணல. இது வேற மாதிரி ஃபாண்ட் இருக்கு, இதுக்குள்ள ஃபாண்ட் அப்ளை ஆகல, அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஸ்பேசிங்கும் பாத்தீங்கன்னா இந்த கேப் தான் சொன்னேன், இங்க ஒரு கேப் இருக்கா, அந்த கேப் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு, அதுவே உங்களோட இதுல இல்லை, அதை அச்சீவ் பண்ணணும். அப்புறம் இதுக்கு வந்து ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்டா, இதுக்கு வந்து லைட்டா ஒரு கிரே கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. உங்களோட இதுல அது இல்லை, அதனாலதான் வந்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த செக்ஷனுக்குன்னு வேற ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணணும். அண்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தா ரொம்பவே சின்னதா இருக்கு. ப்ராக்ரஸ் பாரோட ஹைட்டு உங்களோடது கொஞ்சம் பெருசா இருக்கு, அப்படி கூடாது. இதுல என்ன ஹைட் இருக்கோ அதே தான் கொடுக்கணும். அண்ட் பார்டர் ரேடியஸ் தட் இஸ் ஓகே. இவங்க வந்து பாட்டம் ரைட் அண்ட் பாட்டம் லெஃப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டாப் 0 கொடுத்துருக்காங்க. பாசிபிள் ட்ரை டு அச்சீவ் இட். அப்புறம் இந்த ஸ்பேஸ் இந்த HTML-ஓட சைஸையும் பார்த்துக்கோங்க, அதுல இருக்கிற மாதிரி இல்லை, இது ரொம்ப பெருசா இருக்கு. ஃபிக்ஸ் தட் as well.
அண்ட் இங்க வந்து பார்த்தா அதோட டார்க் கலர் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெஸ்யூம் நீங்க போட்டுருக்கீங்க. ரெஸ்யூமுக்குமே வந்து ஆக்சுவலா இதுல என்ன பேக்ரவுண்ட் கலர் இருக்கோ அது இல்லை. வரைக்கும் ஃபாண்ட் ஃபேமிலி தப்பா இருக்கு. இதுக்கும் ஃபாண்ட் ஃபேமிலி தப்பா தான் இருக்கு. பட் திஸ் இஸ் ஓகே. திஸ் லுக்ஸ் குட். இது தப்பா தான் இருக்கு. இதோட ஃபாண்ட் சைஸே தப்பா இருக்கு. இதுக்குமே வந்து டெக்ஸ்ட் கலர் தப்பா இருக்கு. இதுல இருக்கிற டெக்ஸ்ட் கலர் இதுல இல்ல. லிஸ்டிக்குமே கலர் தப்பா இருக்கு. fix that as well. வேற எதுவுமே இல்லை. ஸ்பேசிங் எல்லாமே நீட்டா இருக்கு. பட் டைப்போகிராஃபி ரிலேட்டடா தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். அண்ட் கண்டென்ட் வந்து ஆக்சுவல் கண்டென்ட்டா இருக்கணும். டம்மி கண்டென்ட்டா இருக்கக்கூடாது. உண்மையான கண்டென்ட்டா இருக்கணும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் போட முடியாது. பட் நீங்க எதை போட்டுக்கலாம்னா இன்டர்ன்ஷிப்பை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் நீங்க ஃபேபவில இன்டர்ன் இருக்கீங்க அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல ஏதாச்சும் வேற ஏதாவது ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா அதையும் நீங்க போடுவோம். ஒரு 2 இது இருந்துச்சுன்னா நீட்டா இருக்கும். இதுல இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு போலயே. வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கு டெக்ஸ்ட்ல. பேடிங் கொடுக்கணும் கார்டுல லெஃப்ட்லயும் ரைட்லயும். அப்புறம் பார்டர் ரேடியஸ் இருக்கு. உங்களோட பார்டர் ரேடியஸ் இல்ல. பேக்ரவுண்ட் கலர் இங்க வேற இருக்கு, இங்க வேற இருக்கு. அண்ட் சர்வீஸ்ல ஏதாச்சும் சம்திங் நம்ம ஆட் பண்ணோம். உங்களால இதெல்லாம் பண்ண முடியுங்கிறத சொல்லணும். மேபி வெப் டெவலப்மெண்ட் ஆர் சரி ஓகே சர்வீசஸ்க்கு நான் யோசிச்சு சொல்றேன் என்ன பண்ணலான்ட்டு. கண்டென்ட்டுக்கு அண்ட் இந்த மாதிரி செக்ஷனுக்கு வந்து நீங்க மினிமம் ஹைட் வந்து அந்த 100 VH கொடுக்கலாம். வேற எதுவுமே இல்லைங்கிறதுனால 100 VH கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும். ஏன்னா உங்க ஃபூட்டர் வந்து மறைக்குதுங்கிறதுனால. VH கொடுத்தா நீட்டா இருக்கு. அப்புறம் ஸ்பேசிங்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ நீட்டா பண்ணிருக்கீங்க. இன்னும் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஃபாண்ட் ஃபேமிலியே தப்பா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் கலர் தப்பா இருக்கு. இதை கிளிக் பண்ணா ஒரு லிங்க் போற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மொத்த செக்ஷனையும் கிளிக் பண்ணாலும் எக்ஸ்டர்னலா ஒரு பேஜுக்கு போற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே கிட்ஹப்போட யூஆர்எல்ஸா இருக்கும். இதுக்கு அதே மாதிரி அந்த 100 VH மைனஸ் 87. ஸோ 87 VH அதை கொடுத்துக்கோங்க. இப்படி வரக்கூடாது. இது மொத்த செக்ஷன் ஓவர் பண்ணாலாம் கலர் ஆகக்கூடாது. அந்த செக்ஷன் மேல ஓவர் பண்றப்போ தான் கலர் ஆகும். நீங்க அதோட பேரண்ட்டுக்கு ஏதோ ஓவர் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோசியல் நேவிகேஷன் ஓவர் ஆனாலே எனக்கு வந்து கலர் மாறணும்னு எழுதியிருக்கீங்க. ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஓவர் எழுதிருக்கீங்க. அப்படி எழுதக்கூடாது. இந்த பர்டிகுலர் எலமெண்ட் அந்த ஏ டேக்கு தான் ஓவர் எழுதணும். இந்த ஏ ஓவர் ஆகிறப்போ என்ன ஸ்டைல் ஆகும். ஸோ உங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் இருக்கும்.
இதுக்கு நீங்க வந்து சம்திங் பேக்ரவுண்ட் ஒயிட்டும் கலர் வேற ஒரு கலர், இந்த கலர் அப்படியே கொடுப்பீங்க. சரி, அப்படின்னா தான் அந்த A tag மேல மூவ் ஆகும். அண்ட் இதுவே வெர்டிகலி சென்டர் ஆகல, என்னன்னு பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வெர்டிகலி சென்டர் ஆகிடும். இது ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலி இந்த ஐக்கானோட சென்டர்ல வந்துருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும், பாட்டம்ல இருக்கக்கூடாது. அண்ட் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் நீங்க பண்ணணும். அப்புறம் இந்த ஹெட்டர்ல இதுல மட்டும் பேக்ரவுண்ட் கலர் இருக்குது, நேவிகேஷனுக்கு மட்டும். பட் டிசைன்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ரிமூவ் தட் ஆஸ் வெல். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இதே மிஸ்டேக்ஸ் மற்றவங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ரெபாசிட்டரியில புஷ் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்க நம்ம ரெபாசிட்டரியில நீங்க போட்டீங்கன்னா கூட எனக்கு ஓகே தான். ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு ரிவ்யூ. உங்களோட ரெபாசிட்டரியில வச்சிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இங்க நம்மளோட இந்த FSD 02 பர்சனல் போர்ட்ஃபோலியோ இருக்கு இல்லையா, அதுல உங்க ஃபோல்டர்களை கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் நீங்க இந்த கிளாஸ்ல நோட்ஸ் என்ன நோட் பண்ணியிருந்தீங்களோ அதை அப்படியே போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விட்டுருங்க. இட் இஸ் மேண்டேட்ரி. எதுவுமே நீங்க நோட் பண்ணலன்னா ஒரு எம்டி பேப்பரை போட்டோ எடுத்து போட்டு விட்டுருங்க. பட் இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி ஒன் ஹூ அட்டெண்ட்ஸ் தி கிளாஸ். ஓகேவா? ஸோ லெட் அஸ் கேட்ச் அப் டுமாரோ. இந்த வீக் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட கோடை வச்சு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீக்குக்குள்ள உங்களோட கோடு வந்து பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். That's it. Thank you.